நிறைய அன்பேக் பண்ணி எத்தனாவதுமா பேர் என்னமா பேசாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசாதீங்க. அம்மாவும் அப்பாவும் நிறைய டைம் என்னை திட்டுவாங்க. ஆனால் வந்து என் ஸ்கூல் நடக்கிறதுலாம் சொல்லுவேன். சரிம்மா நல்லா பண்ணணும், மார்க்லாம் நல்லா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? ஐஏஎஸ் ஆகிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஐஏஎஸ் ஆக என்ன பண்ணலாம்? நாளைக்கு என்ன பண்ணலாம்? நான் ஸ்கூல் விட்டு 5:15 பஸ்ஸில் இறங்கிடுவேன். 5:30 5:40 வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். டக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு அப்புறம் என்னென்ன டெஸ்ட்டோ அதுக்கு அப்புறம் படிப்பேன். டெய்லி ஒரு லெசன் படிப்பேன். எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கலாம் சார்? நான் 6 o'clock எழுதிப்பேன். இல்லைன்னா லேட் ஆயிடுச்சுன்னா 6:30 சார். எதுவுமே 5 தான், டார்கெட் 5 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி இருக்கான். வீட்டில் வந்து அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வரும். ஒன்று நம்ம கவலைப்பட வேண்டாம். உமன் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போலேருந்து நல்லா எடுக்கணும். ஓகே, சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்தது, இன்னும் சிறப்பாக இருந்தது. இதே என்னுடைய மன ஆதங்கம். ஏன்னா இது போல முன்னெடுப்பு உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். போன வருஷம் இந்த ஸ்கூலில் படிச்சது செகண்ட் டைம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியலன்னு நினைக்கிறேன், மதிப்பு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த தடவைனாச்சும் கொஞ்சம் மெனக்கிடுங்க. ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்கிறது தான். வாழ்நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருக்கோங்க. நான் யோசிச்சு பாருங்களேன், உனக்கு கிளாஸ்க்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா சைலண்ட் ப்ரேயர். தட் இஸ் நாட் a prayer, it is focusing our mind. புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த வயசுலேருந்தே நம்ம நான் வழக்கம்ங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டோமா, எங்கே போனாலும் எல்லா விஷயத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறைஞ்சபட்சம் 2 தடவை யோசிங்க, இது தேவையா அப்படின்னு யோசிச்சு. நான் பேசவே முடியாது, நாள் ஃபுல்லாக பேசவே முடியாது. நம்ம எப்போ நான் வழக்கத்தை கற்றுக்கிறோமோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சூப்பராக தான் கண்டிப்பாக. ஏன்னா லிசனிங் கெப்பாசிட்டியே இல்லை. வாய்ஸ் சைட் சாரும் பல தடவை சொன்னார், உங்களால் வந்து ஒரு 1 or 2 hours வந்து யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் மவுத் அண்ட் டங் மீன்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கெயின் யுவர் லைஃப். பிக்கஸ்ட் ட்ராஜடியாக இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய 22 வருஷ சர்வீஸ், இது 22வது வருஷம் என்னுடைய ஆசிரியர் பள்ளியில் இப்படி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு குரூப்பை இந்த தடவை இப்போ தான் நான் பார்க்குறேன். ரியல் ஏன்னா ஒரு 10 நிமிஷமாகும் 30 நிமிஷமாகும், ஆனால் 3 மணி நேரமே பேசிட்டு இருந்த ஒரு கூட்டம் அப்படின்னா இங்கே மட்டும்தான் நான் பார்த்தேன். ஏன்னா உனக்கு நல்லது கிடைக்குதுங்கிற ரியலைசேஷனே உனக்கு இல்லை. நல்லது வந்து நம்மளை தேடி வந்திருக்கு, நம்ம சார் வழியாக வந்திருக்கு. இன்னைக்கு தாச்சும் நம்ம மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்மள்கிட்ட மாற்றமே வரும். நம்ம செய்யறதெல்லாம் ரைட்னா என்னைக்குமே மாற்றம் வராது, முன்னேறவும் முடியாது. இன்னைக்கு வேணா ஜாலியாக இருக்கு, நம்ம வின் பண்ணதான் அர்த்தமாகும். போன வருஷம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ரியலி 75% 80% எஃபெக்டிவாக இருந்தது ப்ரோக்ராம். சாருக்குமே தெரியும், உங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சுருக்கும். இந்த வருஷம் 1 or 2% இருந்து உள்ளார இருந்து அப்படி இப்படியே கொலாப்ஸ் பண்ணியாச்சு. வாழ்க்கையில் திரும்பி உனக்கு கிடைக்காது. அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏந்து வாங்கோ இப்படி ஒரு பேச்சு நம்ம சுந்தர் சார் எங்கேயாச்சும் பார்ப்போமா பேசுவோமான்னு எதிர்பார்ப்ப டெஃபினெட்லி முடியும். நல்ல வாய்ப்பு ஒரு தடவை மட்டும் தான் வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன் பாய்ஸ்னா இப்படித்தான் இருக்குன்னு ஏதாச்சும் வரையறை இருக்கா, இலக்கணம் இருக்கா? ஸோ இப்படி கேட்கவே கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டுன்னா இப்படித்தான் இருக்குன்னு இருக்கணும். நான் இப்போ 5 குரூப்ல நான் ஹெச்எம்ஸ் குரூப்ல இந்த ப்ரோக்ராம் போட்டேன். எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ரிவ்யூஸ் வருது. ஆனால் இங்கே இருக்கிற களத்தில் இருக்கிற உங்களால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு சினிமா ஒன்று வந்த சினிமா 3.5 மணி நேரம்
சம்பத் எல்லாமே போயிட்டோம். அதை போய் நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு சோறு தண்ணி எல்லாம் மறந்து அத்தனை டிக்கெட் வாங்கி போய் பார்ப்போம். கிரிக்கெட் அதே போல அதுல இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு பைசா செலவு, எல்லாமே செலவு தான். வந்து ஒரு பைசா நம்மளுக்கு கெயின் கிடையாது. அதுக்கு கொடுக்குற ஒரு முடிப்பு, அதுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம குழந்தைங்க தரலங்கிறது ரியலி இட் இஸ் வெரி சாரஃபுல். உங்களால் ஒரு பாய் கூட எந்திரிச்சு வர முடியல. இட்ஸ் இண்டிகேட்ஸ் how you observe. ஒவ்வொரு மாதமும் எப்பயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது இது போல ப்ரோக்ராம் நடந்துகிட்டே தான் வரும். நீங்க எப்ப பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களுக்குள்ள நுழையிருந்தோ அது வரைக்கும் இந்த மாதிரி முன்னெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பாசிட்டிவா இருந்ததா இல்லையா, உங்க மனசை தொட்டுச்சா இல்லையா, 1% தொட்டவங்களை கை தூக்கி பார்க்கலாம். 1% என்னை தொட்டது மிஸ், அதிகமா வேண்டாம், 1 நிமிஷம் என்னை தொட்டது மிஸ், அவ்வளவுதான். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. இந்த 1 நிமிஷங்கிறது எனக்கு 30 நிமிஷமா இல்ல 3 மணி நேரமா ஆயிருக்குதுன்னா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லித்தர நாளையில இருந்து. ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் ரெசல்யூட் பண்ணிட்டோம். இனிமேல் நேர்மறையான நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல திறந்த மனதோட இன்னசென்டா குழந்தை மாதிரி ஏற்றுப்பேன் அப்படின்னு ரெசல்யூட் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதே. நான் தான் என்னுடைய வாழ்நாளில் நிறைய ப்ரோக்ராம் இது போல பார்த்துட்டேன். நல்ல நல்ல ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சுனால ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் அண்ட் நாட். உனக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கணும்னு தான் நான் முன்னெடுப்பு பண்ணுவேன். உனக்காக மட்டும்தான். புரிஞ்சுக்கோ, அட்லீஸ்ட் இந்த நிமிஷத்துல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கியா? ஓகே, சாருக்கு நம்மளுடைய பள்ளியின் சார்பாக, பள்ளி குழந்தைகளின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக எங்களுடைய மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவருடைய பிஸி ஷெட்யூல்ல பிஸி ஷெட்யூல் டைமிங்கோட வேலை இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கிடையில நம்ம ஸ்கூலுக்காக வந்துருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம நன்றி செலுத்துறோம். 600 மார்க் வாங்குவேங்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்தால் அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் எனக்கு அந்த சாதனை போடலாம். யார் ஃபஸ்ட்டு ஓடி வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? நல்ல ஆப்ஷன் மேடம். பலவித வேலைகளுக்கிடையே பிஸி ஷெட்யூல் சார் கொடுப்பார். நம்ம ஆனாலும் கூட நிறைய வேலைகளை, எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக 100% தேர்ச்சிக்காக பலவிதமான மன மாற்றங்களுக்காக நம்மிடையே வந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக, தன்னம்பிக்கை இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும், திருப்பி திருப்பி ஒரு வேலையை செஞ்சா கண்டிப்பா சாதிக்க முடியும், ரெண்டாவது நாம இருக்கிற நிலையில வச்சுதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படிங்கிற போன்ற கருத்துக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பல காட்சிகள் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும், சாதாரண நம்ம சினிமா பார்க்கும்போது அந்த கருத்தை நம்ம உணர மாட்டோம். ஆனா இந்த மாதிரி காட்சிகளை போட்டு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற கருத்தை சொல்லும் பொழுதுதான் அது சாதாரண காட்சியா அல்லது வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான காட்சியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பலவிதமான காட்சிகளை போட்டு நம்மளுக்கு எதை சொன்னா நம்ம அட்ராக்ட் ஆகும், எது சொன்னா நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அவர்கள் லெவலுக்கு கீழே இறங்கி சார் வந்து பல முன்னெடுப்புகளை நம்மளுக்காக செய்தமைக்கும் அவரது உதவியாளர் அவர்களுக்கும், RANM ட்ரஸ்ட் மேலாளர் அவர்களுக்கும், எங்கள் பள்ளி